பகவானே தெய்வலோக ரம்பையில் திருநடனம் ஆடுவார் ரம்பை வருவார் நடனங்கள் ஆடுவார் ஊர்வசியா வருவார் உல்லாசமா பாடுவார் மேனகையா வருவார் மிருதங்கமும் போடுவார் சரஸ்வதி வருவார் சரஸ்வதி வருவார் அம்மா சங்கீதங்கள் பாடுவார் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தாசார கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள்ளே வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். சிறிய உயிர் சித்தரும்பு பெரிய உயிர் மத யானைகளை படைத்து மத யானைக்கு உடம்புல ஓடக்கூடிய உயிர் ஒண்ணுதான். சரி, ஆனா உருவம் தான் வேற. அப்படியே உயிர் வந்து ஒண்ணுதான். சரி, ஆமா. அப்போ இறைவனாகப்பட்ட பகவான் மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே மூலகத்தை படைத்தார். மூ உலகம் என்றால் எந்த உலகம் அல்ல, அதலை சுடலை ஆதிப்பாதாள உலகம். அதலை சுதலை ஆதிப்பாதாள உலகம்னா அப்படின்னா அதலை என்று சொன்னால் அது ஆகாய உலகம். அதான் தெய்வ கைலாயம். அது தெய்வ கைலாயம். சுதலை என்று சொன்னால் நாமல் அனைவர்களுமே வாழக்கூடிய இந்த மத்திபலோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா அப்படின்னா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவன் அவன் யாரு தெரியுமா? வல்லரக்கர் அச்சுதந்தான். வல்லரக்கர் அச்சுதந்தான் ஆதி பாதாள உலகமெல்லாம் அவன் 16 வயதுக்குள்ள பட்டமாவை சூட்டுவாரா செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனம் தானம் வந்து வாசம்புகள் சூடு உலகமெல்லாம் ஏ
விட்டது குறைந்து போய் விட்டது. அவன் களஞ்சியத்தை பார்த்தான் கஜா அதனால 56 தேசத்திலும் சென்று பகுதி பணம் வேண்டும் என்று நீ படையோசி அடித்துட்டு வா. மந்திரியானவன் ஆட்டுவன் சம்மதித்தான். அவனிக்கரை 56 தேசத்து அரசர்களுக்கும் அவன் பகுதி வேணும் என்று படையோசி அடிக்க சாதாரண உலகத்து அரசர் எல்லாம் ஓடோடி வந்து ஏய் மந்திரி உங்க வந்து அதற்கே நாட்டுக்குள்ள என்னைக்கு வந்தானோ அன்னையில இருந்து நாளே குடிச்சவரா போச்சு. நாட்டுல மழையும் இல்ல தண்ணியும் இல்ல. ஏன் மழை இல்ல? ஒரு நாட்டினுடைய அரசனாக இருந்தாலேயானா நாட்டு மக்களிடையே நீதி இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், தயவுதாட்சணைகள் இருக்கணும், மக்களிடத்திலே மனிதாபிமானம் வேணும். மனிதாபிமானம் மனசாட்சி இல்லைன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லா மிருகங்களும் அமர முடியல. ஆனா ஒரே ஒரு மிருகம் மட்டும் அமர்ந்து அது யாரு? அதுதான் கழுதை. அதாவது கழுதை அமர்ந்து தெரியுமா? எதற்கு? கழுதை வந்து குட்டிய சேவலுக்குள்ளதான் நிற்கும். குட்டி சேவலுக்குள்ளதான் நிற்கும். அதனால நாடே குட்டிய சேவலா போச்சு. கழுதையை தவிர மற்ற மிருகங்கள் எல்லாம் நாட்டே கிடையாது. மாடு கிடையாது, ஆடு கிடையாது, மேயதுக்கு இடமே கிடையாது. ஒண்ணு கிடையாது, கழுதை மட்டும் தான் நிற்கும். கழுதை மட்டும் தான் குட்டி சேவல். கழுதை குட்டி சேவல். அதனால எப்பா ஏன் மந்திரி உங்க அரக்க என்னைக்கு நாட்டுக்குள்ள வந்தானோ அன்னையில இருந்து நாடே நாசமா போச்சுடா. அதனால உங்க அரக்கனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு அதை மீறி பகுதி பணம் வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அரக்கனுடைய அப்பா ரிஷியமுகாவர்ணன் ஆண்டு வந்த காலத்துல சரி அவரும் ஒரு அசுர அரக்கர் குலத்துல பிறந்தாலும் அவர் ஆட்சியிலே நீதி இருந்தது, நேர்மை இருந்தது. ஏ தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போனிய பாட்டுக்கு துட்டு தந்தியா நீ? இல்ல கேக்க தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போய் எங்க விளையாட்டு நடக்கு. முகம் தண்ணி பாட்டில கொண்டாந்து கொடுத்துறாமா? எங்க தண்ணி பாட்டில வச்சுக்கிட்டு அதானே தண்ணியை குடி. தண்ணியை குடிச்சு தாத்தாட்ட வெந்து பாட்டை கொண்டான். கண்ண முடியாச்சு. அதனால அப்பா மந்திரி நான் சொல்லுவதை போய் அவனிடத்திலே சொல்லு. பகுதி பானம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். அவனை படையெடுத்து சண்டை செய்ய, அவனை படையெடுத்து சண்டை செய்ய
ஐயா பாப்போம் சண்டையிலே செவித்து பாவி பகுதியை வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு 56 அரசர்களும் சொன்னாங்கல்ல. மந்திரி பார்த்தா அரக்கம் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வானா அவன் இங்க வரட்டுதான். அரசர்கள் பக்கம் வந்தா பகுதி இல்லைன்னு இவங்க இங்க வரட்டுதாங்க. இவன் துன்பத்திலே நிக்க முடியல. இவன் துன்பத்திலே நிக்க முடியல. பாவி அவனை இவனை நம்ம ஏன் அலையுது? 10 நாளா என் பாட்டுக்கு வெளியூர் போயிட்டேன். அதனால இந்த அரக்கனை நாட்டை விட்டு எங்கேயாவது வனவாசம் அனுப்பணும். வனவாசம் போனவே வந்தாத்தான் உண்டு, வரலைன்னா எந்த துன்பமும் இல்லை அப்படி என்று அவன் அரண்மனைக்கு ஓடி வந்து ஐயாவை வல்லற பகுதி பணம் கேட்டு உங்களை படையெடுத்து வாரா கிஸ்தி பணம் கேட்டு உங்களை கேவலமா பேசுதான். ஏன் மந்திரி என்னைய பார்த்த உடனே கேவலமா சொன்னானா? என் பேரன் சொன்னியாப்பா? உங்க பேரன் சொன்னதுக்கு பிறகுதான் ரொம்ப கேவலமா பேசினாங்க. உங்க பேரு ஊருக்குள்ள அவ்வளவு பிரபலமா இருக்கு ஐயா. ஊருக்குள்ள 4 பேருக்கு நம்மள தெரியணும்னு சொன்னா ரொம்ப கெட்டவங்களா இருக்கவங்களையும் நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப நல்லவங்களா இருக்கவங்களையும் நிறைய பேருக்கு தெரியும். தம்பி எல்லாம் தெரியாத ஆளே கிடையாது. அவ்வளவு யோக்கிய. அவன் பஸ் ஸ்டாண்ட்ல அடிபடாத இடமும் கிடையாது. அடிபட எல்லாமே விளம்பரமாயி போச்சு. யூடியூப்ல பாத்திருப்பீங்க எல்லாரும். ஆமா யூடியூப்ல பார்த்தாலும் இன்னொரு மனுஷன் பார்க்காம ஒரு ஆளு ஆமா இருக்காரு. யாரு தெரியுமா? யாரு? அது ஏன் சிறு வாயை திறந்தோம்னா அந்த தெரு நாய்க்கள் ஓடியாரும். கரெக்ட். உங்க வாயை திறந்தோன்னு தெரு நாய்க்கள். ஒரு மனுஷன் தான் என்ன பார்க்கல. கரெக்ட். அதே மாதிரி இன்னும் வருவாங்க. இப்போ வந்துருவாங்க. சரி. அப்ப இந்த அரக்கனாகப்பட்ட சரி ஆதி பாதாள உலகத்திலே அவன் செய்யக்கூடிய தவறுகளினால எல்லா மக்களும் அவன் மேல கோவப்படுதாங்க. இந்த அழகான நேரத்திலே பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அல்லைப்பணம் கொடுத்து ஆதரித்த செல்வ சீமான். அந்த செல்வ சீமான் இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் இந்த சிவராமப்பேட்டை நகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய சுந்தர முதலியார் வகையரா சார்பாக நாமளுக்கு அல்லைப்பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் முதலாகவே 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக MP அருணாச்சலம் அவர்களும் அவர் ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வன் சுடர்மணி அவர்களும் பிரபாகரன் அவர்களும் சரண்யா அவர்களும் சரி சண்டியா அவர்கள் சார்பாக மறுபடியும் நாமளுக்கு 101 லட்சத்தை அள்ளி கொடுத்துள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் என்ன ஐயா பேர் சொன்னேன்னு எல்லாரும் சிரிக்காவா? அப்படியே ஃபேமஸான ஆளா? அது பேர் வந்து ரொம்ப பிரபலியமான பேரு. அதனாலதான் எல்லாரும் சிரிக்காங்க. சரி. ஆகையினாலே MP அருணாச்சலம் அவர்களும் சுடர்மணி அவர்களும் பிரபாகரன் அவர்களும் சரண்யா சந்தியா அவர்கள் சார்பாக ஐயா அவர்கள் நம்மளுக்கு 101 லட்சத்தை அள்ளி கொடுத்துள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் செல்வ சீமாட்டியின் குடும்பம் எல்லாம் இந்த அம்மனுடைய அருளாலே எப்படி வாழ வேண்டும்? வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், ஐயா வளர வேண்டும். அவர் மலை முருகனோட அருளாலே
அடுத்தபடியாக நாமளை ஆதரித்த அன்பு உள்ளம் ஆழ்வார்குறிச்சி சுடலை மாயாண்டியின் துணையை கொண்டு இந்த சிவராமப்பேட்டையிலே சிறப்பு வச்சு வாழ்ந்து வரக்கூடிய தட்சிணாமூர்த்தி மிட்டாய் வியாபாரம் செய்து வரக்கூடிய அன்னார் அவர்கள் சந்தி அவர்களும் வினோத் அவர்களும் மிட்டாய்னு சொன்ன உடனே நாக்கோட நாக்க ஒட்டுக்குவாரு. அப்படியா? இனிப்பு அந்த சொன்னாராவது கொடுப்பாங்கன்னு நினைப்பாரு. நீங்க தப்பி தவறி கூட கொண்டு வந்துடாதங்க. வேண்டாம் வேண்டாம், ஊருக்கு போகும்போது ஒரு கிலோ கொடுக்க ஒரு ஆளுக்கும் 6 பேருக்கு 6 கிலோ என்ன குறைஞ்சு போகுது இல்லைன்னா எனக்கு அது அவள் தான் சொல்லணும், நீ என்ன சொல்லுவது? எனக்கு மட்டும் தாங்க இருக்காங்க. சந்தியா அவர்களும் வினோத் அவர்களும் சரி வேலம்மாள் அவர்களும் தட்சிணாமூர்த்தி மிட்டா வியாபாரம் செய்து வரக்கூடிய அன்னாருடைய அன்பு கரத்தாலே நீ சொன்னத மாதிரி அவ வரும்போதே தாத்தா கிட்ட தான் ரூபா கொடுத்தாங்க. ஆனா கேட்டு பார்த்தேன் தரல. நம்ம மேல ஒரு 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 பாசம் தான், அதனால உனக்கு மிட்டாய் தருவாங்க. அதானே கேட்கேன். அதாவது மனிதனுக்கு வந்து தற்பெருமை ஆகாது. தற்பெருமை வந்து தரமட்டம் ஆக்கிவிடும். அப்படியா? ஆமா, யாருக்கும் தற்பெருமை வந்து ஆகாது. இப்ப நான் வந்து பெருமையா பேசணும்னா சரி நான் பேசக்கூடாது. ஆமா, நம்ம பக்கத்துல உள்ள ஆளுக்கு பேசணும். நம்மளா அப்படி நாமளுக்கு பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளம் சாமி அவருடைய குடும்பம் எல்லாம் அவர் எந்த முகம்மது தான் போனாலும் என்றும் தங்க முகம்மா வாழ வேண்டும். அவர் பட்டியது பெருக வேண்டும், என்றும் பாலாக பொங்க வேண்டும். அவர் வாழையடி நல்ல வாழையாக அவர் குடும்பம் எல்லாம் என்னைக்கு வளர வேணும் கையிலை போல. எந்த முகம் போனாலும் தங்க முகத்தாக திரும்பி செய்யும் தொழில்கள் எல்லாம் இன்னும் செழித்து ஓங்கி வாழையடி வாழையாகவே வளர வேணும் என்று சிவராமன் அங்கையம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த வல்லரக்கர் அச்சுதனாகப்பட்டவே ஏ மந்திரி என்னை பார்த்து ஒருவே சண்டைக்கு வர சொன்னாமனு சொன்னாயப்பா. நாமல் படைகளை எல்லாம் திரட்டி நம்ம போய் யுத்தத்துக்கு போனா என்ன? ஏ மன்னா, ஆனப்படை குதிரைப்படை ஒட்டகப்படை இதெல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப பிளமா இருந்துச்சு. ஆனா பஞ்சம் வந்ததுனால படையெல்லாம் இத்து போச்சு. அதனால சண்டை வேண்டாம், சடவு வேண்டாம். சண்டைக்கு போக நம்ம கிட்ட சயனி இல்ல. யுத்தத்திற்கு போனோமான யுத்த படையும் இல்லை. மல்லுக்கு போனாலும் மல்லு படை கிடையாது மன்னவா. அதனாலே சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து எட்டாத மலையிலே எமயகிரி பர்வதத்திலே ஆருணிய வனத்திலே ஆண்டவனாகப்பட்ட சிவனை எண்ணிக்கொண்டு 6 வருடங்களாகவே தவங்களை செய்து அந்த ஆண்டவனை கண்ட 5 விரலுக்குமே அக்கினி வரங்களை வாங்கி கொண்டு தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா. ஆவே மந்திரையும் சொன்னபோது மந்திரையும் சொன்னபோது வல்லரக்கராச்சுதன் அவர் ஆட்டு வண்டி சம்மதித்து தவம் இருக்க வேணும் என்று தவக்கோலம் தான் எடுத்து 1000 முழங்கம்பம் கொண்டு 1000 முழங்கம்பம் கொண்டு அந்த அரக்கனவை வாராய்.
சோலை கண்டான். அவன் எட்டாத மலை கடந்து யமேகிரி பர்வதத்திலே வந்து ஆலமரத்தின் அடியிலே தவ பொருட்களை இறக்கி வைத்தான். அவன் குளித்து நீராடி ஈரத்துயில் கலையாமல் எடுத்த முந்தி புளியாமல் காவி உடையணிந்தான். நெச்சி நிறைய பட்டையடித்தான். மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்து கழுத்திலே ருத்ராட்ச மாலை அணிந்து சிவபெருமானை முதலாகவே தவம் இருக்க வந்திருக்கிறோம் அல்லவா என்ற ஆண்டவனை கண்டு அரும்பெரும் மரங்களை வாங்க வேணும் என்று கவசாலை அலங்காரம் செய்தான். எப்படி அலங்கரித்தான்? அவனை சார்ந்து கொண்டு தரைமழை சார்ந்து கொண்டு தரைமழை சந்தனத்தால் கோலம் போல் மாவு கொண்டு தரைமழை அவன் மஞ்சளால் கோலம் போல் பாலு கொண்டு தரைமழை பாலு கொண்டு தரைமழை அழகம் பன்னீரால் கோலம் போட்டான். கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தான். கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் தன் வலது கால் பெருவிரலை ஊன்றி நாசி அடக்கி ஊசித்தவங்களை செய்து வருகிறான் வல்லரக்கன். அவன் ஒரு நாள் தவம் இருந்தானா? இல்லை, ஒரு வாரங்கள் தவம் இருந்தானா? ஈராறு 12 வருடங்களாகவே இறைவனை என்னை தவம் இருந்தான். நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனோம்னாலே சில நாள் சோம்பரையா இருக்கும். வீடு வாசல கழுவணும், விரதம் இருக்கணும், எவ்வளவு வேலை பாடுறதுக்கு தெரியுமா? அவ்வளவு வேலை பார்த்து முடிச்சிட்டு கோயிலுக்கு போனோம்னா அப்பந்தான் கிளம்பி நிப்பா. பாவி மனுஷன் அப்பந்தான் தண்ணியை போட்டு வந்து நிப்பாரு. வீட்டுக்காரன் தண்ணி போட்டு வருவான். அப்பதான் அம்மா கிளம்பி நிப்பாங்க கோயிலுக்கு போவதுக்கு. சரி, சண்டால பாதி வந்து ஐயா வாசல்ல வந்து நிப்பான். நின்னுகிட்டு என்ன கோயிலுக்கா போற? கோயிலுக்கு. ஆமா, இப்ப கோயிலுக்கு தான் கிளம்பி நிக்க. என்ன செய்யணும் சொல்லுங்க ஐயா? கோயிலுக்கு நீ பிறகு போகலாம். ஏ மூக்கம்மா, கோயிலுக்கு புறப்பட்டு நிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. தெரியுதோ? கோயிலுக்கு போ, அத பத்தி ஒண்ணும் சொல்லல. போகும்போது அத்தானுக்கு ஒரு ஆப்பாயில் மட்டும் போட்டு வச்சுட்டு போம்பாரு. அட கூறுகட்ட மனுஷனா, நான் கோயிலுக்கு போறேன். ஏ பாவி, கோயிலுக்கு போறோம்னு சொல்லுதேன், அத நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க. போகும்போது ஆப்பாயில் போட்டு வைங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? குடியார மட்ட உனக்கு ஆப்பாயிலா அடுப்புல இருக்க கங்கலியான்னு வாயில தட்டணும். அப்படி ஒரு ஆள் இருந்தா இவன் கோயிலுக்கு போவாளா? சாமியத்தான் கும்பிடுவாளா? எங்க போக விடுவார் அவரு? போக மாட்டாரு. வெள்ளி செவ்வாய் கோயிலுக்கு போக முடியாது. அதாவது கோயிலுக்கு போகணும்னா ஆணும் பெண்ணும் ஒத்துழைச்சா தான் கோயிலுக்கு போக முடியும். கண்டிப்பா. இடைஞ்சப்படுத்தினா கோயிலுக்கு போக முடியுமா? வருஷத்துல ஒரு நாள் நல்ல நாள் வரும். ஆமா. அது என்ன நாள் ஐயா? என்ன நாள்? நல்ல நாள். நமக்கு எல்லாமே நல்ல நாள் தான். அப்படி கிடையாதுல்ல. அதாவது வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணணும் செய்யணும்னு சொன்னா ஒரே ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் வரும். அது தை திருநாள். தை திருநாள் அன்னைக்கு தான் வீடெல்லாம் ஒதுங்க வைப்பாங்க. ஆமா, தை திருநாள் மட்டும் வரலன்னா வீடு சுத்தம் ஆகாது. பூரா நூலாமட அடைஞ்சிருக்கும். சரி, அது மாதிரி தான் கோயிலுக்கு போனோம்னா வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணா தான் கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போக முடியும். ஆளுக்கு துண்ண தோல்ல ஓட்டுக்கிட்டு. ஆமா, நானும் ஜாமி கூட வந்தோம். ஜாமி கும்பிட்டேனியா? அதுக்கு சரிதான். கிட்டத்தட்ட ஆள் நிக்க முடியாது. சரி, அப்போ இந்த வல்லரக்கனாகப்பட்டவன் அப்படி அல்ல. சிவபெருமானை எண்ணி நாமல் தவம் இருக்கிறோம் அல்லவா? ஒரு வருடம் 2 வருடங்கள் அல்ல, ஈராறு 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்தான். அது
அவ சாயங்காலமே வந்தாச்சு கோயிலுக்கு. இவ்வளவு நேரமா கும்மி அடிச்சு சாப்பிடாம விரதம் விடாம உட்கார்ந்துருப்பாங்க. அதான் வீட்டுல போய் விரதம் விட்டு பேசாம கட்டையை சாத்துவோம்னு பேசாம கண்ணை எந்து உறங்கலாம்னு போறாங்க. நாளைக்கு பகலுக்கு இருக்கு, நாளைக்கு நைட்டுக்கு இருக்கு, நாளை கழிச்சு விடியாக்கால வரைக்கும் இருக்கு. பிறகு அதனால கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வருவோம். இந்த மாதவி நாங்க இந்த பிள்ளைய பார்த்தாச்சு பாப்போம் வீட்டுக்கு அப்படின்னு வீட்டுக்கு போயிருப்பாங்க. நாளைக்கு காலையில வருவாங்க. அப்ப இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் 12 வருடமாக தவம் இருந்த போதும் சிவபெருமான் வரவே இல்லை. அந்த ஆண்டவனை எண்ணி அழுது புலம்புகின்றான். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ சங்கரா, அரக்கே செய்யும் தவத்தை பாரு, இந்த அரக்கே செய்யும் தவத்தை பாரு. அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய பகவான். ஒரு நாளும் இல்லா திருநாளாக இந்த கைலாசம் ஏன் ஆடுது அப்படின்னு சிவன் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். ஞானத்தினால் அறிந்து பார்க்க என்ன தெரியுது? ஆருணிய வனத்திலே அரக்கனுடைய தவங்களை கண்டார். அடேங்கப்பா, அரக்கர் குலத்திலே பிறந்த ஆண்டவனை எண்ணி இப்படி ஒரு தவம் இருந்து வருகிறானே. இப்பேறுபட்ட அரக்கனுக்கு இப்பொழுதே சென்று நாமல் வரம் கொடுத்தாக வேண்டும் என்ற ஆண்டவன் இரவு நேரத்திலே சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும்
இருக்கும் ஏமசாம நேரம் இலை குலுங்காத சாமம் போல ஆமா ஆண்டவே அரக்கனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று புறப்பட்டு வருகின்றார். என்ன சத்தம்? ஒரு நிமிஷம் விட்டு அவங்க மீட்டிங் ஆரம்பிச்சிருவீல. ஆனா மைக் எடுத்து கையில வச்சுக்கோங்க, பேசுங்க. அந்த அரக்கனாகப்பட்ட வல்லரக்கன் சரி இந்த தாத்தா கெடுத்து விட்டாரா என்ன? நல்ல கை இருந்தோம் சைலம்னு சொல்லி நிப்பாட்ட சொல்லிட்டாரு. உங்க கோயிலு நீங்க பேசுங்க, உங்க பாட்டுல பேசுங்க. ஆனா மனசுக்குள்ள பேசுவாங்க. இந்த குடத்துக்கார தாத்தா சும்மா இருக்க மாட்டாம வாய வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி சத்தம் போட்டாரு அப்படின்னு எங்களை தூக்கி எரிஞ்சுன்னு முடிவு பண்ணி வச்சுக்கிட்டாங்க. மனசுக்குள்ள வாங்கிக்கிட்டே இருப்பாரு, சும்மா அடக்க மாட்டாரு. அதானே வாய வச்சுக்கிட்டு அப்படின்னு மனசுக்குள்ள பேச முடியுதா? அப்ப இந்த ஆண்டவன் இரவு நேரத்திலே சரி சிவபெருமான் பார்வதியிடத்திலே சொல்லாம அரக்கனுக்கு வரம் கொடுக்கவே புறப்பட்டு வந்தார். பார்வதி சும்மா இருப்பாளா? இருக்க மாட்டாள. நம்ம வீட்டுல ஆனா பிறந்தாம்பள சொல்லாம எங்கேயாவது போனா பொம்பளை விடுவாளா? போக விட மாட்டா. எங்க போறீரு? காலை வந்து கட்டிக்கிடுவா. வேலைக்கு போயிட்டு பண்ணானே வந்தீரு, பேசாம சாப்பிட்டு வீட்டுல காலை முடக்கும். மணி 7 மணி ஆகுது, நம்ம இருட்டுக்குள்ள போயிட்டு நீர் எப்போ வர? ராமையா மாமன் அவனுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான். ஆமா அவனுக்கு பிறந்திருக்கேன். உமக்கு என்ன பாட்டி வைக்க போறான். பாட்டி வைக்க போறான். நான் போய் அந்த பாட்டில போய் கலக்கணும். நீ வந்து நாட்டுக்கு நடுப்பன வந்து மறைச்சிக்கிட்டு. ஆமா அன்னைக்கு சுப்பையா பாட்டி வைக்கான்னு போனீங்க. ஆமா உங்க பாட்டில ஃபுல்லா குடிச்சிட்டு ரோட்ல கிடந்து நான் வந்து தூக்கிட்டு வந்தேன். இப்போ பாண்டியனா? இப்ப ராமையா பாட்டி. ராமையா ஆமா ராமையா. ஆமா ராமையாவுக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான். நல்லா அட்டைப்பெட்டி தூக்கி வந்து வச்சிருக்கான். அப்படியா? பாட்டி வைக்கிட்டு இருக்கான். நீ நடைய வந்து மறைச்சிக்கிட்டு நீங்க தூர போறியா? பாட்டிக்கு போண்டா ஒண்ணுக்கு போண்டா. பேசாம வீட்டுல முடக்குங்க. பேசாம வீட்டுல கிடும். நேத்து புளி இருக்கு, தோலுக்கு மேல வளர்ந்துடுதே. உங்க பையனுக்கு தெரிஞ்சதுன்னு வையோ. நேத்தே கேட்டான். அவன் நேத்தே கேட்டான். அன்னைக்கு நம்ம அப்பா நம்ம ரோட்ல கிடந்தானே யாரோ சொன்னாங்களே. நேத்தில 4 இலை வேற கொடுக்கான். அப்படின்னா ஆறாம கிடக்கு. உங்களுக்கு மரியாதை தங்கணும்னா வீட்டுல இருங்க, பேசாம வீட்டுல முடக்குங்க அப்படின்னு கேப்பா. கோவமா ஒரு மாதிரி அந்த அம்மா நல்ல அடக்கு முறையா இருந்தா கேட்டுருவா. ஒரு மாதிரிப்பட்ட சோகமா உள்ள அம்மானா என்ன செய்வாங்க? சொல்லி பாப்பாங்க. எங்க போறீன்னு கேட்கத்தான் முடியும், வேற என்ன செய்ய முடியும்? அத மாதிரி இந்த ஆண்டவே சொல்லாம பெரியாம புறப்பட்டு வந்தார்ல. பார்வதி புன்னால எந்திரிச்சு வந்தார். ஆண்டவா, நான் இங்க இருக்கும் போது நாதான் நீங்கள் எங்க செல்கின்றீர்கள்? எங்க செல்கிறீர்? சக்தி நான் இங்க இருக்க, சிவன் நமக்கு அங்க என்னையா வேலை? அம்மா பார்வதி, ஆண்டவன் மீது உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. அதோ பார்த்தாயா? எட்டாத மலையிலே யமேகிரி பர்வதத்திலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகிறான். தவம் இருக்கும் அரக்கனுக்கு ஆண்டவை நான் வரம் கொடுக்க போறேன். வரம் கொடுக்க போறீங்களா? வரம் கொடுக்க போக உங்களுக்கு இதுவா நேரம்? நீங்க காலையில போகலாம், மத்தியானம் போகலாம், சாயங்காலம் கூட போகலாம். இப்ப போனாலும் எந்த தப்பும் இல்ல. நீங்க போகும்போது உங்க மூத்த மகன் கணபதி முன்னால் அமர்ந்திருக்கிறான். அவனிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லலாம். இளையவன் வடி வேலவன் இருக்கிறான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். உங்க மனைவி உங்க பார்வதி நான் எதுக்கு இருக்கேன்? என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா? என்னிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டதனால இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. பார்வதி, நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் எப்படி அரக்கனுக்கு வரம் கொடுக்க? ஆண்டவா பரம்பொருளே, உங்க ஏவல் பிள்ளை நந்திதேவனை நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? அவரை கூப்பிட்டு பூலோகம் சென்று அரக்கனை கைலாசம் அழைத்து வந்து அவ என்ன வரம் கேட்கானோ நீங்களும் நானும் சேர்ந்தே வரத்தை கொடுப்போம் அப்படின்னு உடனே சிவபெருமான் வேறு வழி இல்லாம நந்திதேவனை அழைத்தார். ஐயா நந்திதேவா, யமேகிரி மலையிலே தவமிருக்கும் அரக்கனை என் கைலாசத்திற்கு நீர் அழைத்து வர வேண்டும். ஆண்டவா, அவன் ஒரு பூலோக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி. என்னால் எப்படி அழைத்து வர முடியும்? அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. இதோ இந்த பச்சிலை மூலிகை குளிகையை கொண்டு போய் அரக்கன் வாயிலே போட்டு கடவாயிலேயும் இடவாயிலேயும் ஒதுக்க சொல்லுங்க. அந்த குளிகையை ஒதுக்கிய மகிமையினாலே இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்கும்.
முளைக்கும். உன்னோடு பறந்து கைலாசம் வருவார் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழி அனுப்பி வைக்க பரத்தை வாங்கினார். நேர யமகிரி மலையில வந்து தேடி பார்த்தார். அரக்கனை எங்கு தேடியும் காணவில்லை. ஏன் காணல? எதுக்கு காணல? இந்த அரக்கன் தவம் இருந்தான் பாத்தீங்களா? அவன் தவம் இருந்த மகிமையினாலே பற்கள் எல்லாம் வாசு பச்சை, ரோமங்கள் எல்லாம் சடைகள் பின்ன, மண்டையிலே சில குருவி மண்டபங்கள் கட்டிட, கொண்டையிலே சில குருவி கூடு கட்டி முட்டையிட, காச்சடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு. அந்த புத்துக்கு உள்ள இருக்கா இந்த அரக்கன். பிறகு தெரியுமா? என்ன தெரியாதுல? தெரியாது. அவன் புத்துக்குள்ள இருந்தான் எப்படி தெரியும்? அப்ப அரக்கனை காணாத நந்தி தேவன் என்ன செய்கின்றார்? அழுது புலம்புகின்றார். எப்படி ஐயா? இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. சத்தம் போட்டு அழைத்த போது அரக்க அப்பந்தான் லேசா புத்த விட்டு வெளியே எட்டி பார்க்க. ஆடி கூத்து ஆடினாலும் காரியத்திலே கண்ணா இருக்கணும். கண்டிப்பா. மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணு. தூண்டில்காரங்களுக்கு முதப்புல கண்ணு. எப்பண்டா மீன் விழும் தூண்டிய பிடிச்சு எழுப்போம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த அரக்கனும் தவம் இருந்தாலும் இருந்தா சிவன் எப்ப வருவார்னு எதிர்பார்த்து காத்திருந்தா. அப்படி ஆண்டவன் சிவபெருமான் வராமல் இருக்கும் போது இந்த அரக்கனாகப்பட்டவனை நந்திதேவன் கூப்பிட்டார் இல்லையா? இவர் கூப்பிட்டு குரலை கேட்டு சிவனே வந்து விட்டார் என்று தவத்தை விட்டு இறங்கி ஓடி வாரான். அவன் புத்தை விட்டு கீழிறங்கி ஓடோடி வந்து நந்திதேவன் முன்னால் அடிபணிந்து வணங்க. பாவி ஏறிட்டு பார்த்தோம்ல, நந்திதேவனுக்கு கொம்பு ரெண்டும் தங்கமாம் என்னது, கொம்பு ரெண்டும் தங்கமா மின்னது, கால் குழம்பு 8 வெள்ளியா சொலுக்கி நெத்தி சுட்டி நெட்டி வாளாயிருக்கு. நீர் யாரையா என்று வல்லரக்கனானவன் மாடு போல வந்தவனே, மாடு போல வந்தவன் ஏமானி தவத்தை கலைத்தவன், காலை போல வந்தவன் என் கடுந்தவ
வைத்ததா நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன். ஏ கால மாடு மாறி வந்து என் மணி தவத்தை கலைச்சிட்டியப்பா. காலை போல வந்து என் கடுந்தவத்தை கலைத்து விட்டாய். என் தவத்தை கலைச்ச உன்ன இதோ உனக்கு நான் இப்பவே சாபத்தை கொடுக்கிறேன். அரக்கா சச்சு புறப்பா. நீ 12 வருடம் தவம் இருந்தவே நீ சாபமிட்டா அது எனக்கு பலிக்குண்டா. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் தான் வானுலகத்தேவன் இறைவனுக்கு ஏவல் பிள்ளை. என் பெயருதான் நந்தி தேவன். நீர்தான் நந்தியா? உம்மை பார்க்கும் போதே சந்தேகப்பட்டேன். நான் ஆண்டவனை எப்ப பார்க்க எப்ப 5 விரலுக்கு வரத்தவங்க. அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதப்பா. இந்த பச்சிலை குளிகையை உன் வாயிலை போட்டு 2 பக்கமும் ஒதுக்கிக்கோ. உடனே உனக்கு ரெக்கை வந்து முளைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே படக்குன்னு குளிகையை வாங்கினா வாயில போட்டு 2 பக்கமும் ஒதுக்கிட்டா. ஒதுக்கிய 3.25 நாளிகையில அரக்கனுக்கு 2 பக்கமும் ரெக்க வந்து முளைக்கு. ஏ பாவி, ரெக்க வந்து முளைச்சத சும்மா நிக்கானா? மேல பறக்கா கீழே பறக்கா, அங்க பறக்கா இங்க பறக்கா. பாவி பரப்பா நிக்க மாட்டுக்கா, நிலகுண்டு இருக்க மாட்டுக்கா. ஏன் இருக்க மாட்டுக்கா? என்ன விவரம்? அவன் ரெக்க வந்ததுக்கு பிறகுதான் அந்த பரப்பு பறக்கா. மனுஷங்க நம்ம ரெக்க இல்லாம என்ன பரப்பு பறக்கும்? வாங்குடிய கெடுக்கவா என் குடிய கெடுக்கவா? எந்த மாந்திரவாதிய பாப்போம்னு வரோம். எக்ஸல் வண்டி வச்சிருக்கேன். சரி, நல்ல புது வண்டி. ஆமா, சரி 100 ரூபாய்க்கு பெட்ரோல போட்டுக்கிட்டு சரி ரோட்ல பறந்தோம்னா 1/2 அடிக்கு மேல பறப்பேன். 1/2 அடிக்கு மேல? ஆமா, 1/2 அடிக்கு மேல பறந்தா டயர் அப்போ மேலலாம் நிக்கும். அப்புறம் சரி எக்ஸல் வண்டிக்கு அப்படி பறந்தோம்னா ரெக்க மட்டும் முளைச்சதுன்னா என்ன செய்வேரு இருப்போமா? நம்ம என்ன செய்வேருன்னு கேட்ட. ரெக்க முளைச்சா எனக்கு ரெக்க முளைச்சதுன்னா அப்படியே நைட்ல வீட்டுல இருக்க மாதிரி இருப்பேன். சரி, எல்லாரும் தூங்கின உடனே என்ன அப்படியே பறந்து என் கொழிஞ்சியா வீட்டுக்கு போயிருவேன். வேற வீடு கிடைக்கும் நறுக்கிறதுக்கு ஆள் இல்லாம. ஆமா, கொழிஞ்சியா வீட்டுக்கு போறோம்னு சொல்லுது என் பொண்டாட்டி விட மாட்டுக்கா. அப்படியா? அதுக்குத்தான் ஆண்டவன் உன் குணத்தை தெரிஞ்சுதான் குதிரையை அறிஞ்சுதான் ஆண்டவன் கொம்ப கொடுக்கலையா. அப்படியா? குதிரை கொம்ப கொடுத்தா என்ன ஆகும்? குதிரைக்கு கொம்ப கொடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஓடி ஓடி முட்டும். குதிரை வந்து முட்ட ஆரம்பிச்சுன்னா விடுமா? யானையோட உருவத்தை பார்த்துதான் ஆண்டவன் சின்ன கண்ணா கொடுத்தாராம். ஏன் பெரிய கண்ணா கொடுத்தா என்ன ஆகும்? பெரிய கண்ணா கொடுத்தா நல்லா பக்குவம் பார்த்து ஓடும்ல. ஆமா, அதனால இல்லி கண்ணா இல்லி போல கொடுத்துருக்காங்க கண்ணை. யானைக்கண்ணா நம்மளாம் பெரிய உருவமா தெரியுமா? அப்படியா? இல்லன்னா நம்மளதான் மிதிச்சு கொண்டு ஓடுமே. கரெக்ட். அந்த சின்ன கண்ணு அதான் என்ன கண்ணு? பூனை கண்ணா. யானைக்கு சின்ன கண்ணு. அப்படி இருந்தவே ஏகப்பட்ட ஆளை மிதிச்சு கொண்டு விடுத. பிறகு யானைக்கு வந்து பூனை கண்ணு தானே? ஆமா. ஆமா, பிறகு என்ன? அப்படியா? பூனைக்கு பூனை மாதிரி தெரியுமோ? சரி சரி, அதேதான். அப்படி வேற இருக்கோ? அப்போ இந்த ஆண்டவே நம்ம மனிதனுடைய குணத்தை அறிஞ்சுதான் சரி சிவன் நமக்கெல்லாம் ரெக்கையை கொடுக்காம விட்டுருக்காரு. அதானே கேட்டேன். பிறகு அப்போ இந்த இறைவனாகப்பட்ட பகவான் சரி சிவபெருமான் அருளால ரெக்க முளைச்ச உடனே அரக்கனுக்கு நிக்க முடியாம நிலகொண்டு நிக்கான். அவன் திடீர்னு ரெக்கையை பார்த்தா எப்படி இருக்கும்? என்னன்னு இருக்கும்? பரப்பாத்தனை செய்வான். அப்போ இந்த நந்தி தேவன் பார்த்தார், ஐயோ அரக்கா, நீ மேலும் கீழும் பறந்துகிட்டு இருந்தா நம்ம எப்பண்டா கைலாசம் போவ? எப்ப பகவான் கிட்ட வரத்த வாங்க? எப்ப வாங்க? ஐயா நந்தி தேவா, நான் முன்ன பின்ன போனனா வந்தனா பகவான பார்த்தனா? நீங்க முன்னாலே போங்க, நான் உங்க பின்னாலே வாரேன். அப்படியா? சரி. என்று 2 பேர்களுமாக கைலாசத்திற்கு எப்படி வருகிறார்கள்? எப்படி ஐயா? ஆதிவள்ளி கைலைக்கு தாரனாருடைய இடமாக கைலாசம் வருவார்
ஆதி சொக்கட்டங்கால் மண்டபம் சுவாமியதுதான் பர சொக்கனும் பார்வதியுமாக சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சுவாமிபுரத்தில் விளையாடி இருக்கிறார்கள். அவர்களை சூழ 30 முற்கோடித்தவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க அம்மையப்பன் 2 பேர்களும் சொக்கட்டங்களை விளையாடி இருந்தார்கள். அப்ப நந்தி தேவன் இந்த கூட்டத்தை விலக்கி செல்ல அரக்கன் கீழக்கோட்டை வாசல் இருக்கே தெய்வேந்திரனுடைய கொலுச்சபை பூங்காவன தோட்டத்துக்கு அதிபதியே தெய்வேந்திரன் தான். சிவனை நம்ம முதலா பார்க்க போறோம். சும்மா போனா நல்லா இருக்குமா? நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம்னு வைங்க, இப்ப இந்த அம்மாவை பார்க்க வரோம்னா சும்மா வர முடியுமா? என்ன செய்யணும்? அவளுக்கு ஏத்த ஒரு தேங்காய் பழம் 10 சூட வெத்தலை பாக்கு பூவு. சரி, அம்மன் கோயிலுக்கு வந்தா ஆமா என்னது தேங்காய் பழம் 10 சூடம் ஒரு மாலை பூவு தேங்காய் பழம். அம்மா சரி, அம்மாள் கோயிலுக்கு வந்தா இப்படி கொஞ்சம் மஞ்சளையும் கொண்டு வரலாம். மஞ்சள் பொடி கொண்டு இத்தனையும் இல்லாம வர முடியுமா? கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்க. நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.